பிரேசிலில் தொடங்கியது பருவநிலை மாநாடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஏஜென்சி. ஸோ இந்த அமைப்பானது எப்போ தொடங்கப்பட்டிருக்கும்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த ரியோ எர்த் சப்மிட் வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனரியோவில் 1992 ஆண்டு வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் தான் இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. ஸோ 2024 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 198 கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பானது எதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உலக நாடுகள் அனைவரும் இணைந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த கேஸஸ்னுடைய அளவை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதாவது கிளைமேட் சேஞ்ச் வந்து ஏற்படுது. இந்த கேஸஸ் அதிக அளவில் இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இதனால நிறைய டேஞ்சரஸ் கான்சிக்வன்ஸ் வர்றதுனால தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது மாநாடு வந்து நடைபெறும். முதலாக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 1995 ஆண்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லினில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய கொயோட்டோவில் நடைபெற்றிருக்கும். 8வது மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நியூ டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இந்த மாநாட்டில் வந்து நடைபெறும். இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 21வது அந்த மாநாடு வருடம் பார்த்தீங்கன்னா 2015 ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் தான் நடைபெற்றிருக்கும். இதில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சரை விடையும் 1.5 வந்து அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக இருக்கலாம். அதற்கு மேலே என்ன கூடாது அப்படின்னா அதிகமாக்கக்கூடாது. அதே உலக நாடுகள் இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்காக தான் ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது அதிலிருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் அதிக அளவில் ஃபயரோடு இருக்கும்போது ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க.